தில்லையிலே கூத்திட்ட அப்பனவன்கிற தில்லை என்பது சிதம்பரம். சிதம்பரத்துல நடனமாடிய பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை அகஸ்திய முனிவர் வணங்குறார். பஞ்சபூதங்கள்ல பார்த்தீங்கன்னா தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் உலகத்தினுடைய மையப்பகுதியும் அதுதான் அப்படிங்கிறதா பார்வதி தேவியினுடைய அகந்தையை குறைக்கவே நடனமாடிய ஒரு இடமாக சொல்லப்படும். கேட்கப்பட்ட இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ந்து வரும் நுட்ப பலமாம் நுட்பமுடன் அதிபிம்பம் வகையுடனே, அதாவது காலத்துக்கு புதுமையானது நுட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு புதுமையான சொல்ல டெக்னாலஜி தான் மனிதனால செய்ய முடியாததை சிஸ்டங்கள் செய்யும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் வளர்ந்து வரக்கூடிய அதிபிம்பம்ங்கிற புதுமையான டெக்னாலஜியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா பிம்பம்னா இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். அப்ப நம்மளுடைய முகத்தை வச்சு எவ்வளவு பிக்சர்கள் என்னென்னமோலாம் கொண்டு வராங்க. ஒரே பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏஐ இணைந்துமே செய்தொண்டு நிர்வாகம் கொண்டவளர் தொண்டிழம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஆயிரங்கள்லாம் தாண்டி லட்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பல பேர் வேலையை இழக்கக்கூடிய ஒரு காலம். டிவைன் நாடி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நம்ம வார் நடந்துட்டு இருக்கு, ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோ நல்ல ரீச் கொடுத்துருந்துச்சு, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போய் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா சார். நம்ம அந்த வார் வீடியோ பேசியிருந்தோம். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க நம்ம சேனலில் நல்லா பார்த்தேங்க. நானும் பார்த்தேன். நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அது அதுக்கான உள்ள பதிலும் நம்ம இன்னைக்கு கொடுக்கலாம். அதான் சார். இப்போ என்னன்னா நீங்கள் வாரை பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ நமக்கு என்னன்னா இப்போ அந்த வாரோட எஃபெக்ட் எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரியான இழப்புகள் இருக்கும், இல்லை அது தொடர்ந்து சூழ்நிலைகள் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் அதுக்கான ஓலையை எடுத்து வச்சிருக்கீங்க, அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நீங்கள் அந்த ஓலையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படித்து சொன்னீங்க அப்படின்னா நம்ம அப்படியே அது தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பாம்மா. டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றும் நானும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கேள்விகள் எது வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் கடவுள். அதனால் அவங்கவுங்களும் அவங்களுடைய விருப்பங்களை பதிவு பண்ணுறீங்க. அதில் நல்ல பதிவுகளும் இருக்குது, நெகட்டிவான பதிவுகளும் இருக்குது. எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஓகேங்களா? அவங்களுடைய விருப்பங்களை அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் என்னென்னா, என்னதான் நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் அனுபவத்துலேயும் சரி, நாலேஜ்லேயும் சரி, வயசுலேயும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் கூட ஒருத்தவங்களை இப்படி தான் பேசணுங்கிற ஒரு முறைகள் இருக்குது. நான் யாருக்கிட்டேயும் எதையும் வாங்கி நான் ஏமாற்றிட்டு தொழில் பண்ணலை. ஸோ ஏதாவது நம்மளுடைய மக்களுக்கு எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும், அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவுகள்லாம் நான் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் கஷ்டப்பட மாரி எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறத நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க. எது வேணாலும் பேசுங்க, தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் நாங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசில் ரொம்ப குறைவான ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் கூட வாங்க போங்க, வாங்க தம்பி, போங்க தம்பி அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த மரியாதைங்கிறத நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாம்மா, நான் நல்லபடியாக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக சார். இதை படித்து பார்க்கலாங்களா? அந்த உடனே கண்டிப்பாக சார். தில்லையிலே கூத்திட்ட அப்பனவன் திருப்பாதம் வணங்கியே கும்பன் யான் மேலான நினைப்பதுவில் சூட்சம உண்மை மகள் கேட்க விஸ்வாவசுவாம் ஆண்டு காலம் காலமதாம் மீன் திங்கள் பாகையீராய் காணவே சோமன் வாரம் அவிட்டம் மீனில் சேலதனில் முடவனவன் மன்னன் வீணை. இப்போ படிக்கப்பட்டது கடவுள் வணக்கம்மா. அதாவது தில்லையிலே கூத்திட்ட அப்பனவன்கிற தில்லை என்பது சிதம்பரம். சிதம்பரத்தில் நடனமாடிய பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை அகஸ்திய முனிவர் வணங்குறார். தில்லை என்று சொன்னாலே அதுவே ஒரு பெரிய ஒரு புராணங்களுக்கு உட்பட்ட ஒரு கோவில்.
பஞ்சபூதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் ஆகாஷ சக்கரம், ஆகாஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதாவது உலகத்தினுடைய மையப்பகுதியும் அதுதான் அப்படிங்கிறதா சில இதிகாசங்கள் சொல்லப்படுது. அந்த இடத்துல பார்வதி தேவியினுடைய அகந்தையை குறைக்கவே நடனமாடிய ஒரு இடமாக சொல்லப்படுது. அந்த பார்வதி தேவிக்கு சரிபாதி இடம் கொடுத்து சக்தி இல்லாத சிவம் இல்லை, ஆண் இல்லாத, அதாவது பெண் இல்லாத ஆண் இல்லை, ஆணுக்கு சரிபாதி பெண் அப்படிங்கிறத உணர்த்திய ஒரு இடமும் அந்த இடத்தை பற்றி பேசுவோம். அந்த தில்லையில கூத்திட்ட நடராஜ பெருமானுடைய திருப்பாதங்களை அகஸ்திய முனிவர் வணங்குறார். வணங்கி மேலான நினைப்பதுவின் சூட்சம உண்மை, இந்த ஜாதகியுடைய நினைப்பு, ஏன்னா இப்போ எல்லாமே வந்து இப்போ நீங்கள் தான் கேட்குறீங்க, ஒரு சில நண்பர்களும் கேட்டிருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை முன்னாடியே சொன்னால் அதனால வந்து நம்மளுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு அவங்களுக்காகவும் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மேலான நினைப்பதிவின் சூட்சமத்தை மகள் கேட்க விஸ்வாவாசு. இப்போ இந்த ஜாதகி கேட்கக்கூடிய ஆண்டு விஸ்வாவாசு ஆண்டு அப்படிங்கிறது சொல்லப்படும். தமிழ் வருஷத்துடைய பெயர் விஸ்வாவாசு வருஷம். இந்த விஸ்வாவாசு வருஷத்தில் மீன் திங்கள், அதாவது மீன மாதம், மீன மாதங்கிறது பங்குனி மாதம், பாகை 2 அப்படிங்கிறார், 2ஆம் நாள் சோமவாரம் திங்கட்கிழமை என்று அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் மீனராசிலையும் குரு பகவான் மிதுன ராசிலையும் சஞ்சரிக்கக்கூடிய நேரம். இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ கேட்கப்பட்ட இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ந்து வரும் நுட்ப பலமாம், நுட்பமுடன் அதிபிம்பம் வகையுடனே, அதாவது காலத்துக்கு புதுமையானது நுட்பம் அப்படிங்கிறது, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு புதுமையாக சொல்லக்கூடிய டெக்னாலஜி தான் அது. அதிநுணுக்கம் அப்படின்னாலே கம்ப்யூட்டர், கணினி சார்ந்த விஷயம். அதில் இன்னமும் புதுமையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால் செய்ய முடியாததை சிஸ்டங்கள் செய்யும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள். அதில் வந்து என்ன சொல்லுவோம், ரோபோ, சாஃப்ட்வேரு, இதெல்லாம் வந்து அதில் வந்து அடங்குது. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா சிறப்பான வளர்ந்து வரும் நுட்பம் பலவாங்கிறார். இன்னமும் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது, கண்டுபிடிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதும் அதே மனிதனுடைய மூளை தான் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல நம்ம வந்து எல்லா சிஸ்டத்துடைய அந்த சாஃப்ட்வேரு, அதாவது வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களெல்லாம் ஒரு தராசில் வச்சு பக்கத்தில் மனிதனுடைய மூளையும் அதில் வச்சு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மூளை தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சது இந்த மனிதன் தானே அப்படின்னு ஒரு கட்டம் இருக்குது. அப்போ இந்த நவீனமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் யார் கண்டுபிடிக்கிறா, அந்த டெக்னாலஜி யார் கண்டுபிடிச்சது, யாரோ ஒரு மனிதன் தான் கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சு வளர்ந்து வரக்கூடிய அதிபிம்பம்ங்கிறார். அப்போ பிம்பம்னா என்ன, பிக்சர், படங்கள், ரொம்ப நுட்பமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் அதில் வந்து அடங்கப்படுது. இதெல்லாம் வகையுடனே. நாளதனில் அயல்தேய ஒப்பந்தம், இதுதான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள புதுமையான டெக்னாலஜியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பம்னா இதில் இன்னொரு பாயிண்டை நம்ம யோசிக்கணும். அப்போ நம்மளுடைய முகத்தை வச்சு எவ்வளோ பிக்சர்கள் என்னென்னமோலாம் கொண்டு வராங்க. அது வந்து என்ன சொல்கிறோம், ஒரே பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இப்போ ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அதிநுட்பமான பிம்பம் அப்படிங்கிறது படம் சார்ந்த ஒரு விஷயங்கள். இதை ஒரு கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகள் இது சார்ந்த ஒரு தொழில் முறையை தான் இன்றைக்கி காலகட்டத்துக்கு புதுமையான முறையில் படிக்கக்கூடிய ஐடி படிச்சுட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸு படிச்சுட்டு, பிஇ டெக்னாலஜி படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இன்றைக்கி பல பேர் இருக்கிறாங்க. அப்படி உள்ள மனுஷாளுகள் அந்நிய தேசத்தினுடைய ஒப்பந்தத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள். அப்போ அந்த இயங்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துரைக்க பாரதத்தின் வாழ்வோருக்கும், இது குறிப்பாக நம்ம பாரத நாடு, அயோத்திய ஆண்ட மன்னன் சொல்லுவோம். அது யாரை சொல்லுவோம், ஸ்ரீராமர், அவருடைய தந்தையார். ஸோ பரதன் ஆண்டதுனால இந்த நாடு வந்து பாரத தேசம் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மனுஷாளுகளுக்கும் இங்கிருந்து அந்நிய தேசத்தில் போய் வாழக்கூடிய மனுஷாளுகளுக்குமே இதெல்லாம் சொல்லக்கூடிய பலன். நாளதனில் அயல்தேய ஒப்பந்தம்
எடுத்துரைக்க பாரதத்தின் வாழ்வோருக்கும் இணைந்துமே செய்தொண்டும் நிர்வாகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையாக பேஸ் லெவல்ல இருந்து வேலை பார்க்குறவங்கள்ல இருந்து அதை சொல்லணும் இல்லையா, டிஎல் டீம் லீடர்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் மேனேஜர், டைரக்டர் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையிலிருந்து மேல் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்லப்படுறாங்கங்கிறாங்க. இது வந்து பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தமான பலனாக சொல்லக்கூடியது. அப்போ இணைந்துமே செய்தொண்டும் நிர்வாகம், நிர்வாகம் கொண்டவளர் தொண்டிழப்பும். வரக்கூடிய ஏப்ரல் மாதம், அதாவது இப்போ பங்குனி மாதம், இந்த பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதம், வைகாசி மாத காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரங்கள்லாம் தாண்டி லட்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல பேர் வந்து தொண்டுனா வேலையை இழக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத சொல்கிறார். எந்த நேரத்தில் யாருக்கு எப்போ வேலை போகும்னு தெரியாத ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மகரிஷி சொல்கிறார். அப்போ நிர்வாகம் கொண்டவளர் தொண்டிழப்பும் நல்லதிலா கவலைகளும் தனசுக்கள். இது என்ன ஆகுது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனக்கவலையையும் அச்சங்களையும் உண்டாக்குது. அதே நேரத்தில் தனசுக்கள் அப்படின்னா பொருளாதார ரீதியான ஒரு சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவே மகரிஷி சொல்றார். நேர்த்தியிலா அவமானம் குடும்பகட்டம், அதாவது வாங்கின கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அதுதான் தனசுக்கள்ங்கிறார். அதாவது நம்ம வருமானத்தை நம்பி நம்ம என்ன பண்ணியிருப்போம், வீடு வாங்கியிருப்போம், வாகனங்கள் வாங்கியிருப்போம், இல்லை மற்ற ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், இப்படிலாம் இதில் வந்து பொருந்தும். அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனசுக்கள்னா பணம் முடங்கக்கூடிய நேரம், பணம் வரக்கூடிய வருமானத்தை வந்து தடை பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறத சொல்கிறார். தனசுக்கள் கவலைகளும் அவமானங்கள், கொடுத்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலனாலே வீட்டில் வந்து நின்றுடுவாங்க. அது வங்கிகளாக இருந்தாலும் சரி, வெளி மனுஷாளுகளாக இருந்தாலும் சரி, கந்து வட்டிக்காரங்களாக இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து உதவக்கூடிய வங்கிகளாக இருந்தாலும் சரி. அப்போ அவங்க இடங்கள்லேருந்து இவர்களுக்கெல்லாம் அவமானங்களையும் குடும்பத்தில் கஷ்டங்களையும் நலிவு நிலை, அப்போ வந்து என்ன ஆகுது, வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலை, விரக்தி அடையக்கூடிய நிலை, சில பேருக்கு உயிர் அச்சங்களையும் கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த காலகட்டம் சொல்லப்படுதுங்க. நலிவு நிலை நீங்கிடவே தீர்வும் காண்பாய். இதுக்கான உள்ள தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ மகரிஷி சொல்றார். காணவே கோல் நிலையும் முறை அறிந்து. அதுக்கு மகரிஷி என்ன சொல்றார், இது வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பலனாக தான் இருக்குமே தவிர இது உலகத்திற்கோ அப்படிங்கிற ஒரு பலனாக இது வராது. அதனால ஒவ்வொருவரும் அவங்களுடைய பலாபலன்கள் என்ன, அவங்களுடைய கிரகங்கள் என்ன சொல்லுது, அவங்களுடைய கர்மவினை என்ன சொல்லுது அப்படிங்கிறத முறை அறிந்து, கோல்நிலையும் முறை அறிந்து, குறையில்லை அம்மையப்பன் அழகனவன். அப்ப அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் பார்வதி தேவி, அழகன் என்று சொல்லக்கூடிய முருகக்கடவுள், இது போன்ற தெய்வங்களை எண்ணியவாறு காப்புதான் நம்பியோர்க்கும். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதே நேரத்தில் இது எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட நாடி ஜோசியம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் நம்ம அதை படிக்கலை. யாருக்கிட்ட எங்கே வேணாலும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்கள்ட்ட போங்க, நம்புங்க. முதல்ல நம்பிக்கையோடு போங்க. போயிட்டு அவங்களுடைய கிரகநிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய கர்மவினை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், உங்களுடைய நாடி எடுத்து பாருங்கள். அதுக்குரிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க. எண்ணியவார் காப்பு தான் நம்பியோர்க்குங்கிற, ஆத்மார்த்தமாக நம்பி போகிறவங்களுக்கு கட்டாயம் அதில் ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கான உள்ள பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றார். எடுத்துரைத்தேன் மகள் கேட்க மகிழ்வாய் முற்றே. கேட்டிருக்கீங்க, இதுக்கான உள்ள ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதனால ஒரு நல்ல ஒரு பலன் மற்றவங்களுக்கும் போய் சேருங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை படித்து முடிக்கும் பொழுது உங்களுடைய மனசு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத குருநாதர் அகஸ்திய முனிவர் சொல்லி இந்த நினைப்பு காண்டத்தினுடைய பலன்களை நிறைவு செய்கிறார். முற்று பெற்றது சுபம். ஓகே சார்.
அதாவது நீங்க வந்துட்டு லாஸ்ட் வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்துருந்தீங்களா தெரியல. அதில் ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு என்னன்னா, இந்த மாதிரி நீங்க இறுதியில வந்துட்டு மகளேன்னு சொல்லி வந்து முடிச்சிருந்தீங்க. அது நான் படிச்சிருந்தீங்களா சார்? முடிக்கலைங்க. இது என்ன வந்ததோ அதை அப்படியே படிச்சிருக்கோம். ஆமா. அப்படின்னு சொல்லி நானும் முடிச்சிருந்தீங்க. படிச்சேன். நான் அது எனக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்த குடுத்துச்சு. அது எப்படி எழுதுனதுல வந்துட்டு இவங்க தான் கேட்பாங்கன்னு சொல்லி மகளேன்னு முடிச்சிருந்தீங்க. அது எனக்கு பயங்கர ஆச்சரியத்த குடுத்ததுன்னு ஒருத்தர் கமெண்ட் அதுதான். பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே நம்ம நடத்தல. ம். ஆல்ரெடி இந்த ஒரு உரையாடலும் உலகத்திற்காக நம்ம வந்து பேசுவோங்கிறத மகரிஷி எழுதி வச்சிருக்கிறார். அதில் நீங்கள் வந்து கேட்பீங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறது மாதிரி அந்த பலன் எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. ம். அதான் சார். எனக்குமே அந்த வீடியோ நான் தான் போனேன். எனக்கு அவ்வளோ நேரம் தெரியல. பட் ஆனா அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தோணுச்சு. ஆமா அப்படி நீங்க முடிச்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசும்பொழுது இந்த வார் வந்து நடக்கிறதுங்கிறது முன்னாடியே பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், மீடியாவுக்குள்ளே வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நீண்டகால ஒரு எண்ணங்களாக இருந்தது. அதாவது என்கிட்ட நாடி படித்து பலன் பெற்ற ஒரு சில பேருடைய நண்பர்கள் இன்னைக்கு என்னுடைய உறவு நண்பர்களாக இருக்காங்க, என்னுடைய உறவுகளில் ஒன்றாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் நம்ம அந்த முடிவு எடுத்தோம். நம்மளும் ஒரு சில விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கோம் அப்படிங்கிறது. இது இப்போ இந்த வாரம் ஆரம்பித்த பிறகு தான், அந்த ஒரு குறுகிய காலத்தில் தொடங்கிய ஒரு சேனல் தான் இது. முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் அதை நம்ம வந்து சொல்லியிருப்போம். இனிமேல் நம்ம எதாக இருந்தாலும் உலகத்தில் என்ன நடக்க இருக்க போதோ அதை வந்து முன்கூட்டியே எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக நான் உறுதிப்படுத்திக்கிறேன். கண்டிப்பா சார். நம்ம வந்துட்டு வார் பத்தி பேசியிருந்தோம். நீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னன்னா, நம்ம அதில் பேசும்பொழுது இப்போ பிரச்சனை வந்து முடிவு தரது மாதிரி போகல. பிரச்சனைகள் இன்னும் வந்து ஒரு சில நாடு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வட கொரியாவா தென் கொரியா ஏதோ அந்த நாடு இப்போ சம்மந்தப்படுதுங்கிறாங்க. அப்புறம் இவங்க வரும்பொழுது ரஷ்யா, அப்புறம் சைனா சம்மந்தப்படுதுங்கிறாங்க. ஸோ மகரிஷி சொன்னது போல் இது வந்து 2-3 காலம் இது வந்து ஒரு முடிவு தராத ஒரு பிரச்சனையாக தான் தொடரும். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரெல்லாம் ரொம்ப பிரச்சனை, போன விமானங்கள் திருப்பி வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து இது நாளடைவில் வந்து இது இன்னும் மேலும் வந்து அச்சத்தை தானே கொடுத்துக்கிட்டு போகுது. இது வந்து அப்போ என்ன சொல்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க, அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க வந்துருங்க தயவு செய்து. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் வந்து இந்த நேர்காணலில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.